வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று பூலகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்பதாக காணப்படுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் திருத்துவம் என்பது தெளிவாக இருக்கிறது என்று சொல்வார். ஒரு முறை நான் மும்பை பட்டணத்தில் ஒரு பெந்தகோஸ்தே சபையிலே உதவி ஊழியக்காரனாக இருந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட ஒரு 33-34 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த சபையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லும் பொழுது, அந்த போதகர் சொல்லும் பொழுது நாங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பின்பு குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லும் பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியாக தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லும் பொழுதும் அப்படியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வேன். ஒரு நாள் எனக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தானே மெய்யான தெய்வன், ஏன் அதை மூன்றாக பிரித்து அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி, ஒரு 75 வயது நிரம்பின, திருமணமே ஆகாமல் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவானிடத்தில் நான் கேட்டேன். அப்பொழுது, தம்பி, அது உனக்கு புரியாது, திருத்துவம் என்பது ஒரு பெரிய ரகசியம், இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது, அதனால் அது உனக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் என்றால் 3 தேவர்களா என்று நான் கேட்ட பொழுது, அது அப்படித்தான், அது ரகசியம் என்று அவர் கூறிவிட்டார். அதிலிருந்து எனக்கு அந்த சபைக்கு செல்வதற்கே மனசில்லை. காரணம், நான் சொர்ப வழிபாடுகளை செய்து என்னுடைய தாயார் விக்கிரக வழிபாடுகளில் இருந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தபடியினால், அங்கேயும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 கடவுளாக கருதப்பட்டு வணங்கப்படும் பொழுது, இங்கும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 கடவுள்களா என்று சொல்லி எனக்கு பல போராட்டங்கள் இருந்த சமயத்திலே சபைக்கு செல்லவே விருப்பமில்லாத அந்த நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. இஸ்ரவேலைகள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகம் 6:4 இயேசு அதை மார்க் 12:29 சொல்லுகிறதை கண்டேன். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4:10 இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது, அப்பொல்லோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று அவர் சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஒரே ஒரு தேவனுக்குத்தானே ஆராதனை, ஏன் 3 தேவன் என்று சொல்லி பிரித்து கொண்டு மூவரும் ஒருவர் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னால், இந்த ஒரு வசனத்தை அவருக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த வசனத்தில் அது உண்மையாகவே வேதாகமத்தில் இருந்த வசனம்தானா என்றால் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பிக்கப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில், அதாவது அந்த தரங்கம்பாடி என்னும் இடத்துல தான் முதலாக மொழிபெயர்க்கப்பட்டது சீகன்பால் என்பவரால். பின்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய ஸ்தாபனங்கள் எல்லாமே திருத்துவ கோட்பாடுகளை விசுவாசிக்கிறபடியினால், திருத்துவ விசுவாசத்தில் இருந்தவர்கள்தான் இந்த தமிழ் பைபிளையும் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஆகையால் இந்த இடத்துல இந்த வசனமானது பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பதாக அதை எழுதியிருக்கிறது. ஆனால் இது உண்மையாகவே மூல மொழிபெயர்ப்பில் அது இருந்ததா, கிரேக்க மூல மொழிபெயர்ப்பில் அது காணப்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை இங்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த NIV, அதாவது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை பல மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஸ்கோஃபீல்டு என்று சொல்லுகிறவர்கள் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், அடுத்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லி பல வெர்ஷன்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கரங்களில் இருக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் இருக்கிறது. ஆகையால் இதில் மாத்திரமே இந்த வசனம் காணப்படுகிறது. நான் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்ற ஆங்கில பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல 7ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை காணவே முடியவில்லை. அதாவது ஆங்கிலத்தில் அது இருக்கிறது என்றால் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மாத்திரமே இருக்கிறது. பாருங்கள், ஃபார் தெர் ஆர் 3 that bear record in heaven,
தி ஃபாதர், தி வேர்ட் அண்ட் த ஹோலி கோஸ்ட் அண்ட் தீஸ் த்ரீ ஆர் ஒன் என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கிறது, ஜேம்ஸ் அரசனுடைய மொழிபெயர்ப்பில். ஆனால் NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில பைபிளை நான் வாசிக்கும் பொழுது இந்த 7வது வசனம் அங்கு காணப்படவில்லை. அந்த 7வது வசனத்திலே அவர்கள் அடிக்குறிப்பில் அதை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த வசனம் ஏன் அங்கு இல்லை என்று சொன்னால், அதற்கு லேட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் த வல்கேட் testify in heaven the Father, the Word and the Holy Spirit, and these three are one, and there are three that testify on earth என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது மூல மொழிபெயர்ப்பிலே அங்கே இல்லை என்பதாக அடிக்குறிப்பிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது எப்பொழுது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே திருத்துவ கோட்பாடுகளை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக அது புகுத்தப்பட்டது என்பதையும் அங்கு எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எனி கிரீக் மேனுஸ்கிரிப்ட் பிஃபோர் த 16th century. 16வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த வசனங்கள் மூல மொழிபெயர்ப்பில், கிரேக்க மொழிபெயர்ப்பில் அது காணப்படவில்லை. ஏனென்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கையில் இருக்கிற இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எபிரேயு, கிரேக்கு மூல மொழிபெயர்ப்பிலிருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டது என்பது அங்கே வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. ஆகையால் இந்த வசனம் 16வது நூற்றாண்டு வரைக்கும் இல்லை என்றால், கிட்டத்தட்ட இப்பொழுது 400-420 ஆண்டுகள் தான் இது வேதாகமத்திலே இங்கே திருத்துவ கொள்கையினால் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த எல்லா ஸ்தாபனங்களும் திருத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதுனால, அந்த கோட்பாடுகளை விசுவாசிக்கிறதுனால, இந்த பரிசுத்த வேதாகமத்தை பிரிண்ட் செய்யக்கூடிய அந்த பைபிள் சொசைட்டியும் என்ன செய்கிறது என்றால், அதே வசனத்தை அங்கே உள்ளே புகுத்தி அதை பிரிண்ட் செய்து கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அது திருத்துவத்தை நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த 7வது வசனம், 1 யோவான் 5:7வது வசனம் இல்லை. ஆகையால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இட் இஸ் இன்சர்ட்டட், அது நுழைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த வசனம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய ஒரு வேதாகமம் இருக்கிறது, அதில் ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டும் இருக்கிறது. ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டும் மொழிபெயர்ப்பில் காணப்படுகிற அந்த ஹிந்தி பைபிளை நான் வாசிக்க போகிறேன். ஹிந்தி பைபிளில் 7ஆம் வசனம், அதாவது தமிழ் பைபிளில் 7ஆம் வசனம், பரலோகத்திலே சாட்சி இடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹிந்தி பைபிளிலே நான் பார்க்கும் பொழுது அங்கு और जो गवाही देना है वह आत्मा है क्योंकि आत्मा सत्य है என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, for there are three that bear record in heaven, the Father, the Word and the Holy Ghost, and these three are one. ஆனால் இங்கு ஹிந்தியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த இடத்திலே தவறு நிகழ்ந்திருக்கிறது. ஹிந்தியிலே அப்படி சொல்லப்படவில்லை. ஹிந்தியிலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், और जो गवाही देना है, அதாவது சாட்சி இடுகிறவைகள், அது ஆத்மா என்று எழுதப்பட்டது, ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கு நான் இதை வாசிக்கிறேன் தமிழிலே. ஆவியானவர் சத்தியம் ஆகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. ஆகையால் ஆவியானவர் சத்தியம் என்பதைத்தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறதே தவிர 7வது வசனத்தில் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்ற வார்த்தை அங்கு காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் என்ற ஒரு வார்த்தை அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் ஆங்கில வேதாகமத்தில் காணப்படவில்லை, ஹிந்தி பைபிள்லேயும் அந்த வசனம் காணப்படவில்லை. ஆனால் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மாத்திரம்